வணக்கம். போன தொகுப்புல நம்ம பார்த்தோம் அந்த இமயமலை நோக்கிய வேட்கையில ஒரு சிறுவன் எப்படி தீவிரமா இருந்தான் அப்படின்னு. ஆமா. தன்னோட அண்ணன்கள் எவ்வளவோ தடைகள் போட்டாலும் அந்த யோகானந்தரோட குரு தேடல் கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பார்த்தோம். கரெக்ட். இப்போ அந்த தேடலோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். உங்களுக்காக, அதாவது தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல்ல நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வர்ற இந்த ஆழமான உரையாடல்ல இன்னைக்கு ஒரு விசித்திரமான மனிதரை பத்தி பேச போறோம். ரொம்பவே விசித்திரமானவர் தான். ஒரு நறுமண சித்தர். அதாவது எந்த ஒரு பொருளும் இல்லாம வெறும் காத்துல இருந்து நறுமணத்தை உருவாக்குற ஒருத்தர். இத கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரலாம். ஒரு பெரிய விருந்துல நீங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ம். கொளுத்துற கோடை காலம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் அந்த சீசனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பழம் வேணும்னு கேக்குறாரு. உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழம் வேணும்னு சொல்றாரு. ஆமா. அதுவும் அந்த காலத்துல சீசன் இல்லாத பழம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. அப்போ அவருக்கு எதிரே உட்கார்ந்திருக்கிற ஒருத்தர் எந்த ஒரு மந்திர தந்திரமும் இல்லாம சும்மா தன் கைய காத்துல வீசுறாரு. அடுத்த நிமிஷம் பழுத்த ஒரு நிஜமான ஆரஞ்சு பழம் ஒரு கையில தோன்றுது. அட, அத உரிச்சு சாப்பிடவும் கொடுக்கறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்க நேர்ல பார்த்தா, இந்த உலகத்தை பத்தின உங்களோட புரிதல் எந்த அளவுக்கு மாறும்? நிஜம் எது, மாய எதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வராதா? உறுதியா வரும். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த பகுதியே யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட 5வது அத்தியாயமான ஒரு நறுமண சித்தர் தன் அற்புதங்களை காண்பிக்கிறார் அப்படிங்கிற பகுதிதான். அதாவது இது வெறும் மேஜிக் வித்தைகளை பத்தின ஒரு விஷயம் இல்ல. யதார்த்தம்னா என்ன அப்படிங்கறத உடைச்சு சொல்ற ஒரு பயணம்னு சொல்லலாம். மிகச்சரியான வார்த்தை. இந்த அத்தியாயம் முழுக்கவே ஒரு ஆழமான தேடல் இருக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு மாயாஜால சக்திகள் கிடைச்சா என்ன செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஆசையை தாண்டி, இதனால உண்மையிலேயே நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு உளவியல் கேள்வியை நோக்கி நம்ம போறோம். சரி, அந்த பயணத்தோட முதல் புள்ளியில இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். தன் குருவை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த இளைஞர் நேரா கல்கஸ்தால இருக்கிற காளிகாட் கோயிலுக்கு போறாரு. ரொம்ப பரபரப்பான, எப்பவுமே கூட்டமா இருக்கிற ஒரு கோயில் அது. ஆமா ஆமா, சுற்றிலும் ஒரே சத்தம், ஏகப்பட்ட குழப்பங்கள். ஆனா அந்த கோயிலோட ஒரு மூலையில ரொம்ப அமைதியான தியான நிலையில ஒரு உயரமான சாது உட்கார்ந்திருக்காரு. அந்த கூட்டத்திலயும் ஒரு தனிமையான அமைதி இல்லையா? கரெக்ட். அந்த இளைஞர் அவர்கிட்ட போய் பேசுறாரு. அப்போ அந்த சாது ஒரு அற்புதமான வரிய சொல்றாரு. கடவுள் ரொம்ப எளிமையானவரு, ஆனா இயற்கையே சிக்கலானது அப்படின்னு சொல்றாரு. ம். இது கேட்கவே கொஞ்சம் முரண்பாடா இருக்குல்ல? முரண்பாடு மாதிரி தோணும். ஆனா அதுதான் மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மை. அந்த சாது மாய அப்படிங்கிற விஷயத்த விளக்குறதுக்கு ஒரு அருமையான ஒப்பீட்டை பயன்படுத்துறாரு. அதாவது மாய அப்படிங்கிறது ஒரு ஸ்பிங்ஸ் மாதிரியான புதிர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். கிரேக்க புராணங்கள் அதிகம் பரிச்சயம் இல்லாதவங்களுக்காக நான் இதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லுங்க. ஸ்பிங்ஸ் அப்படிங்கிறது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட ஒரு புராண கால மிருகம். அது தன்னிடம் வர்ற பயணிகள் கிட்ட ஒரு புதிரை கேட்கும். அந்த புதிருக்கு சரியான விடை சொல்லலைன்னா அந்த ஸ்பிங்ஸ் அந்த மனிதன் அப்படியே உயிரோட முழுங்கிடும். ரொம்ப ஆபத்தான ஒரு புதிர். ஆமா. இப்ப அந்த சாது என்ன சொல்ல வராரு? இந்த உலகம் உருவாக்குற மாயை அப்படிங்கிற அந்த புதிரை நம்ம புரிஞ்சுக்கலன்னா இந்த உலகம் நம்மள உணர்வு பூர்வமா அழிச்சிடும்னு சொல்றாரா? மிக துல்லியமா அதே தான் சொல்றாரு. நம்மள சுத்தி நடக்கிற நன்மை, தீமை, லாபம், நஷ்டம் இது எல்லாமே இயற்கை நம்ம முன்னாடி வைக்கிற ரொம்ப சிக்கலான புதிர்கள் தான். ம். ஓஹோ. நாம என்ன பண்றோம்? இந்த உலகத்தோட ஆடம்பரங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் இயற்கை விரிக்கிற வலை. அதுதான் மாயா. கரெக்ட். அந்த ஸ்பிங்ஸ் கேட்கிற புதிருக்கான விடையை நீங்க வெளியில தேடினா கண்டிப்பா கிடைக்காது. அதை தங்களுக்குள்ளேயே தேடணும். தன் அகங்காரத்தை அழிச்சு தன்னைத்தானே உள்ளோர ஆராயறது தான் உண்மையான ஞானம்னு அந்த சாது சொல்றாரு. இத செய்ய தவறுனா அந்த ஸ்பிங்ஸ் நம்ம நிம்மதிய கொன்னுடும். ஆமா, அதுதான் உண்மை. எனக்கு இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப ஆழமா படுது. மனிதர்களோட பொதுவான குணமே சுயநலம்தான் அந்த சாது ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம துன்பம் அப்படிங்கிற சவுக்கடி தான் மனிதர்களை இறைவனை நோக்கி திருப்புது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ரொம்ப அழுத்தமான ஒரு விலை அது. இத நான் கொஞ்சம் நம்ம நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். நம்மளோட ஈகோ, அதாவது இந்த அகங்காரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இரும்பு கவசம் மாதிரி இருக்கும்னு வச்சுப்போம். ம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்போது அந்த கவசம் இன்னும் தடிமனாகிட்டே போகும். நாம யாரையும் மதிக்க மாட்டோம். ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியோ இல்ல நெஞ்ச உடைக்கிற ஒரு துயரமோ வரும்போதுதான் அந்த இரும்பு கவசமே உடையுது. ஆமா ஆமா. அந்த விரிசல் வழியா தான் ஒரு வெளிச்சமே உள்ள வருது இல்லையா? இத பத்தி தான் அந்த சாது பேசுறாரா? இதை விட சிறப்பா இந்த தத்துவத்தை விளக்கவே முடியாது. நீங்க சொன்ன அந்த இரும்பு கவசம் தான் உண்மை. மனிதனோட வலிமையான அகங்காரம் எப்பவுமே உண்மையை மறைச்சிடுது.
நான் சாதிச்சேன், இது என்னோடது அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் அந்த கவசத்தை உருவாக்குது. கரெக்ட். அந்த சாது சொல்ற அந்த துன்பம் என்ற சவுக்கடி நம்ம மேல விழும்போது மட்டும்தான் மனிதன் தன் சொந்த துயரங்களை தாண்டி கொஞ்சம் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறான். நான் யார், இந்த பிரபஞ்சத்துல என் பங்கு என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். எக்ஸாக்ட்லி. தன்னை தானே அவன் ஆராயும்போது இந்த பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சு கிடக்கிற அந்த கருணை அவன் உணர்றான். அது வரைக்கும் அவனை குருடாக்கி வச்சிருந்த அகந்தையிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. இது கேட்கறவங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். இவ்ளோ ஆழமான பிரபஞ்சம் ரகசியங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு அந்த இளைஞர் கோயிலை விட்டு வெளியே வரும்போது அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு தியான நிலையில தான் வருவார்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இயற்கை அப்படி விடுறதில்லையே. அதுதான் இயற்கையோட விசித்திரமான நகைச்சுவை உணர்வு. அவர் அந்த ஆன்மீக மனநிலையிலிருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷமே நிஜ உலகம் அவரை ஒரு பெரிய தொல்லையோட வரவேற்குது. ஆமா. அந்த காளிக்காட் சாது விடைபெறும்போது, இன்னைக்கு உனக்கு ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அது எப்படி பலிக்குது அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட மிகப்பெரிய சுவாரஸ்யம். அந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு நகைச்சுவையான திருப்பம்தான். அந்த இளைஞர் கோயிலை விட்டு வெளியில வந்ததும் தற்செயலா தன்னோட பழைய நண்பன் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிறாரு. அவன் எப்படிப்பட்டவன்னா, பல வருஷமா பேசாம சேர்த்து வச்சிருந்த எல்லா கதைகளையும் பஞ்சாயத்துகளையும் ஒரே மூச்சுல பேசி தீர்க்கிற ஒரு ரகம். ஆமா, புத்தகத்துல இத விவரிச்சிருக்கிற விதம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த நண்பன் ஒரு பசியுள்ள ஓநாய் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இவருக்கோ அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. பொறுத்து பொறுத்து பார்த்த இளைஞர் கடைசியில தப்பிக்க ஒரு வழிய காட்டு தாயே அப்படின்னு மனசுக்குள்ள அந்த காளி மாதா கிட்ட வேண்டிக்கிறாரு. காளிமாதா உதவி செஞ்சாங்களா? உடனே நடக்குது. திடீர்னு அந்த நண்பன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போறான். அப்பாடான்னு இவரை நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள அந்த நண்பன் மறுபடியும் ஓடி வரான். இதுதான் ட்விஸ்ட். நான் உன்கிட்ட கந்த பாபாவை பத்தி சொல்ல மறந்துட்டேன். அவர் ஒரு நறுமண சித்தர். இதோ அந்த தெருவுல தான் ஒரு வீடு இருக்கு, கண்டிப்பா அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதுல என்ன முரண்பாடு பாத்தீங்களா? எந்த நண்பனை ஒரு மிகப்பெரிய தொல்லைன்னு நினைச்சு அவன் விலகி போகணும்னு இவர் பிரார்த்தனை செஞ்சாரோ, அதே தொல்லையான மனிதன் மூலமா தான் அவர் தேடிக்கிட்டு இருந்த அந்த விந்தியான அனுபவத்துக்கான முகவரியே கிடைக்குது. ஆமா, அந்த காளிக்காட் சாது சொன்னா அந்த புதுமையான அனுபவம் இப்படி ஒரு எரிச்சலூற்ற நண்பன் மூலமா தேடி வரும்னு அவர் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டார். இதுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. சில சமயம் நாம எதை பெரிய முட்டுக்கட்டேன்னு நினைச்சு வெறுக்கிறோமோ, அதுவே நாம போக வேண்டிய புதிய பாதைக்கான கதவு திறந்து விட்டுடுது. உண்மைதான். சரி, அந்த முகவரிய வச்சுக்கிட்டு இளைஞர் அந்த நறுமண சித்தரை தேடி போறாரு. அங்க அந்த சந்திப்பு எப்படி இருந்துச்சு? அந்த கந்தபாபா, அதாவது சுவாமி விசுத்தானந்தர், ஒரு சிறுத்த புலி தோலோட மேல அமைதியா உட்கார்ந்திருக்காரு. சுத்தியும் அவரை ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குற பார்வையாளர்கள் இருக்காங்க. அங்க இருக்கிறவங்கெல்லாம் தங்களுக்குள்ள முணுமுணுத்துக்கிறாங்க. என்னென்ன? அவரால எந்த ஒரு மனமில்லாத மலருக்கும் இயற்கையான நறுமணத்தை காத்திருந்தே வரவழைக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியமா பேசிக்கிறாங்க. அத கேட்டதும் அந்த இளைஞர் தயங்கவே இல்ல. நேரா கந்தபாபா கிட்ட போய் எனக்கு ஒரு நறுமணத்தை வரவழைத்து காட்டுங்க அப்படின்னு கேக்குறாரு. பாபா அவரிடம் உனக்கு எந்த நறுமணம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இளைஞர் ரோஜா நறுமணம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாபா அவரை தொடவே இல்ல. 2 பேருக்கும் நடுவுல கொஞ்சம் இடைவெளி இருக்கு. பாபா சும்மா காத்துல தான் தன் கைய அசைக்கிறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே ஆமா, அந்த இளைஞரோட உள்ளங்கையிலிருந்து உண்மையான ரோஜா வாசம் ரொம்ப ஆழவா வீசத் தொடங்குது. அது மட்டும் இல்ல, அங்கிருந்த ஒரு மாசனையே இல்லாத ஒரு வெள்ளை நிற பூவை எடுத்து இதுல மல்லிகை வாசம் வரவழைக்க முடியுமா அப்படின்னு இளைஞர் கேக்குறாரு. பாபாவின் ஒரு சின்ன அசைவுக்கு பிறகு அந்த வாசனையற்ற பூவிலிருந்து ரொம்ப துல்லியமான மல்லிகை வாசம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும். ஒருவேளை அது மனப்பிரமையா இருக்குமோ? அதாவது மாஸ் ஹிப்னோசிஸ் சொல்வாங்கல்ல. ஒரு கூட்டத்துல எல்லோரும் ஒரு விஷயத்த நம்பும்போது நமக்கும் அப்படி ஒரு பிரமை ஏற்படும் இல்லையா? ஆமா, அந்த சந்தேகம் வருது ரொம்ப இயல்புதான். அந்த இளைஞருக்கும் இதே சந்தேகம் வருது. அதனால அவர் அத அங்கேயே நம்பிடல. அந்த பூவை எடுத்துக்கிட்டு நேரா தம் வீட்டுக்கு போறாரு. அங்க தன்னோட சகோதரி உமா கிட்ட அந்த பூவை கொடுத்து முகர்ந்து பார்க்க சொல்றாரு. அங்க நடந்தது எதையுமே அவர் உமா கிட்ட சொல்லல. இல்லவே இல்ல. ஆனா அந்த சகோதரி உமாவும் அந்த பூவை முகர்ந்து பார்த்துட்டு, எனக்கு மல்லிகை வாசம் ரொம்ப பிடிக்குமே, இந்த வாசனையற்ற பூல எப்படி மல்லிகை வாசம் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த வித்தைய பத்தி எதுவுமே தெரியாது.
ஆனாலும் அதுல மல்லிகை மனம் வீசுறத அவங்களும் உறுதி செய்றாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இது வெறும் மனவசியமோ பிரமையோ கிடையாது. நிஜமாகவே அந்த பூவோட பௌதீக தன்மை, அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறது அந்த இளைஞருக்கு உறுதியாகிடுச்சு. வாசனைகளை உருவாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம ஆரம்பத்துல பேசினோமே ஒரு ஆரஞ்சு பழக்கதை, அதுவும் இந்த கந்தபாபா செஞ்ச அற்புதம் தானாம். ஓ, அந்த லூச்சி கதை சொல்றீங்களா? ஆமா, அலகானந்தன் அப்படிங்கிற ஒரு நண்பன் மூலமா கேள்விப்பட்ட நிகழ்வு அது. ஒரு முறை 100 பேர் சாப்பிடுற ஒரு பெரிய விருந்துல கந்தபாபா கலந்துக்கிறாரு. அப்போ யாரோ விளையாட்டா, இந்த காத்துல இருந்து அந்த சீசன்லயே கிடைக்காத ஆரஞ்சு பழங்களை வரவழைத்து காட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. விருந்துலையா? ஆமா, விருந்துல பரிமாறப்பட்ட பூரிகளுக்கு, அதாவது லூச்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கு உள்ள உரிக்கப்பட்ட நிஜமான ஆரஞ்சு பழங்கள் காத்துல இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு. அடிங்கப்பா. ஆனா நான் உங்களை இங்க நிறுத்த போறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோவமும் விமர்சனமும் வருது. இந்த கேள்விய இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கியும் நான் கேக்குறேன். சொல்லுங்க. ஒரு மனிதனால காத்துல இருந்து திட பொருட்களை, அதுவும் உணவை உருவாக்க முடியும் அப்படின்னா, அவர் ஏன் அதை ஒரு பணக்கார விருந்துல வெறும் மேஜிக் வித்யா செய்யணும்? நியாயமான கேள்வி. அந்த நேரத்துல கூட கல்கத்தாவோட தெருக்கள்ல எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாடு இல்லாம பசியில செத்துக்கிட்டு இருந்தாங்களே. இவ்ளோ பெரிய சக்தி ஒருத்தம்கிட்ட இருந்தா அவர் ஏன் இந்த உலகத்தோட வறுமையையும் பசியையும் போக்கக்கூடாது? ஏன் தங்கிட்ட இருக்கிற சக்திய இப்படி ஒரு சுயநலமான பகட்டான ஒரு காட்சி பொருளா மாத்தணும்? நீங்க கேக்குறது மிக நியாயமான, அதே சமயம் ரொம்ப கோபமான கேள்வி. இது பலருடைய மனசுலயும் வர்ற கேள்விதான். அந்த இளைஞனான பரமஹம்ச யோகானந்தருக்கும் இதே கேள்விதான் எழுந்தது. அப்படியா? ஆமா, உலகத்துல பசியால் தவிக்கிற கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட இந்த சக்தி போய் சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்குமே அப்படின்னு அவரும் உள்ளூரை ஏங்குறாரு. ஆனா நீங்க இதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த அற்புதங்கள் உலகத்தை காப்பாத்துறதுக்காக செய்யப்படுறதில்ல. பின்னாடி வேற எதுக்காக இது செய்றாங்க? இதெல்லாம் வெறும் வித்தைகள் மட்டுமே. ஒரு மனிதன் பல வருஷங்களா கடுமையான யோக பயிற்சிகளை செஞ்சு ஒரு சில அமானுஷ சக்திகள், அதாவது சித்திகளை அடையறான். ஆனா அந்த சக்திகளை அவன் பிரபஞ்ச நன்மைக்காக பயன்படுத்துற அந்த ஆன்மீக முதிர்ச்சியை அவன் அடையல அப்படின்னா அவன் இப்படிதான் வெறும் கைத்தட்டலுக்காக அதை வீணடிப்பான். ஓஹோ, கந்தபாபா பசிய போக்குறவர் கிடையாது. அவர் ஒரு கண்காட்சி பொருளா தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டவர். சரி, தத்துவத்தை நாம கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு இது எப்படி சாத்தியம்னு பாப்போம். எனக்கு கொஞ்சம் புரியும்படி எளிமையா சொல்லுங்க. இது நிஜமாவே மனோவசியம் இல்லையா? கண்டிப்பா மனோவசியம் இல்ல. மனோவசியம் அப்படிங்கிறது ஒருத்தரோட மூளை அணுக்களையும் உணர்வு நிலையையும் அத்துமீறி பாதிக்கிற ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஒருத்தரோட அனுமதியே இல்லாம அவர் மனசுக்குள்ள நுழையிறது. ஆனா கந்தபாபா செய்யறது அதைவிட மேம்பட்ட ஒரு அறிவியல். அப்போது என்ன? இது பிராணசக்தி மூலமா நடக்கிறது. எனக்கு இன்னும் தெளிவா புரியல. நம்மள சுத்தி இருக்கிற இந்த காலி இடம் வெறும் அணுக்களாலான ஒரு சூப் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? அவர் என்ன ஒரு 3D பிரிண்டர் மாதிரி அந்த அணுக்களை மாற்றி அமைச்சு ஆரஞ்சு பழத்தை உருவாக்குறாரா? அவர் எப்படி இது செய்யறாரு? நீங்க சொல்ற அந்த 3D பிரிண்டர் உதாரணம் ஓரளவுக்கு நெருக்கமானதுதான். ஆனா இதை நான் ஒரு வானொலி, அதாவது ரேடியோ ஒப்பீடு மூலமா விளக்குறேன் பாருங்க. சரி. நம்ம சுத்தி எப்பவுமே ஆயிரக்கணக்கான ரேடியோ அலைகள் காத்துல மிதந்துகிட்டே இருக்கு இல்லையா? உங்களால அதை பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா ஒரு ரேடியோ பெட்டியில நீங்க அலைவரிசை, அதாவது ஃப்ரீக்வன்சியை மாத்தும்போது கண்ணுக்கு தெரியாத அந்த அலைகள் திடீர்னு ஒரு அழகான பாட்டா உங்க காதுல ஒலிக்குது. ஆமா. அந்த பாட்டு திடீர்னு காத்திலிருந்து உருவாகல. அது ஏற்கனவே அங்கே அதிர்வுகளா, அதாவது வைப்ரேஷன்ஸா இருந்துச்சு. ரேடியோ கருவி அதை நாம உணர்ற ஒளியா மாத்துது. அதே போலதான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள்னு சொல்லப்படுற அடிப்படை அணுக்களின் அதிர்வுகளால ஆனது. ஓ, அப்போ அந்த அணுக்களோட அதிர்வுகளை கட்டுப்படுத்துறது மூலமா ஒரு பொருளை உருவாக்க முடியுமா? ஆமா, பிராணன் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை இருக்கிற ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு உயிர் சக்தி. கந்தபாபா தன்னோட தீவிரமான யோக பயிற்சியின் மூலமா தாம் மனச இந்த பிராணசக்தியோட இணைச்சிக்கிறாரு. தன் மனக்கட்டுப்பாட்டின் மூலமா காத்துல கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அந்த அணுக்களின் அதிர்வுகளை மாற்றி அதை ஒரு ரோஜாப்பூவோட வாசனையாகவோ அல்லது ஒரு ஆரஞ்சு பழமாகவோ மாற்றி அமைக்கிறாரு. இது மாயாஜாலம் இல்ல, இது அணு அறிவியல, அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ மனித மனம் கட்டுப்படுத்துற ஒரு சூக்ஷ்மமான யோக அறிவியல். அடைந்தப்பா, அந்த ரேடியோ அலைகளோட ஒப்பீடு ஏன் மூளையில அப்படியே பல்பை எரிய வைக்குது. அப்படியானால் நாம பாக்குற இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது நிரந்தரமானதில்ல. அது வெறும் அதிர்வுகளோட தொகுப்பு. அதை மனிதனால மாத்த முடியும் அப்படிங்கறத அவர் நிரூபிக்கிறாரு. ஆமா, இதை நம்ம தமிழ் சித்தர்கள் மரபுலையும் நம்ம கவனிக்க பார்க்கலாம். அகத்தியர், போகர் மாதிரி தமிழ் சித்தர்களோட அற்புத சக்திகள் பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆமா ஆமா,
திருமந்திரத்துல கூட யோக சித்திகளை பத்தின வர்ணனைகள் நிறைய இருக்குல்ல. கண்டிப்பா. சித்தர் பாடல்கள்ல இந்த மாதிரி நறுமணம் வீசுறது அப்படிங்கிறது இறை உணர்வோட ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்க யாருமே இந்த சித்திகளை கைத்தட்டலுக்காக செய்யல. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இவ்ளோ பெரிய அறிவியல் ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட அந்த இளைஞர் என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கும் இந்த வித்தைய கத்துக் கொடுங்க அப்படின்னு அவர் கால்ல விழுந்திருக்கணும். நானா இருந்தா உறுதியா அதை தான் செஞ்சிருப்பேன். ஆனா அந்த இளைஞர் அவரை தன் குருவா ஏத்துக்கவே இல்ல. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அவரை புறக்கணிச்சாரு? அங்கதான் அந்த இளைஞரோட உண்மையான ஆன்மீக பக்குவம், அவர் தேடுற இலக்கோட ஆழம் நமக்கு தெரியுது. அற்புதங்கள் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த சக்திகளால ஆன்மீகத்துல ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு அவர் தன்னைத்தானே கேட்டுக்கிறாரு. அதுக்கு விடை என்ன கிடைச்சது? விடை இல்லை அப்படிங்கறதான். வெறும் அற்புதங்கள் இறைவனை தேடுறதுல கவனத்தை முழுமையா திசை திருப்பிடும் அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா உணர்றாரு. இத விவாதிக்கும்போது புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாரசீக ஞானியான அபு சயத் கூறிய ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது ஒரு அருமையான கதையாச்சே. ஆமா, யாரோ ஒருத்தர் அபு சயத் கிட்ட வந்து, நான் தண்ணீர்ல நடப்பேன், காத்துல பறப்பேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா பீத்திக்கிட்டானா. அதுக்கு அபு சயத் என்ன சொன்னாரு? அவர் கொடுத்த பதிலடி ரொம்ப தர்க்க ரீதியானது. தண்ணீர்ல நடக்கிறதும் காத்துல பறக்கிறதும் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. ஒரு சாதாரண தவளையும் காக்காவும் அதத்தான் தினமும் செய்து. இதுக்காகவா மனித பிறவி? பிசாசுக்குள் கூட ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தோன்றும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பதிலடி ஒரு சாட்டையடி மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப ஷார்ப்பான பதில். மனித பிறவியோட நோக்கமே தண்ணீர்ல நடக்கிறதோ காத்துல பழங்களை உருவாக்குறதும் கிடையாது. அபூ சய்யத் தொடர்ந்து ரொம்ப ஆழமா சொல்றாரு, தன் சுயநல இச்சைகளை துறந்து இறைவனை ஒரு நொடி கூட மறக்காம மனிதர்களோடு மனிதர்களாக நேர்மையா வாழ்றதுதான் உண்மையான மகானோட லட்சணம் அப்படின்னு. கரெக்ட். இந்த ஒரு அளவுகோலை வச்சு பார்த்த கந்தபாபா வெறும் ஒரு வித்தைக்காரரா தான் தெரிகிறாரு. இப்ப நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். ஆரம்பத்துல காளிகாட் கோயில்ல அந்த இளைஞர் பார்த்த அந்த அமைதியான சாதுவுக்கும் வித்தைகள் காட்டி கைதட்டல் வாங்குற கந்தபாபாவுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமா, சாது சொன்னது போலவே கடவுள் எளிமையானவர், இயற்கையே சிக்கலானது அப்படிங்கிறது இங்கே 100க்கு 100 நிரூபணமாகுது. கந்தபாபா இயற்கையோட சிக்கலான அதிர்வுகளோட போராடிக்கிட்டு இருக்கிறாரு, வித்தைகளை செஞ்சு தன் ஈகோவை இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த எளிய சாதுவோ எந்த பகட்டும் இல்லாம இறைவனோட எளிமையில கலந்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய திறப்புன்னு சொல்லலாம். கந்தபாபாவோட வித்தைகள் நம்மள பிரமிக்க வைக்கலாம், அதை பத்தி நாம மணிக்கணக்கா பேசலாம். ஆனா அது எல்லாமே வெறும் பொழுதுபோக்க தவிர மனித குலத்துக்கு வேற எந்த ஒரு ஆன்மீக உயர்வையும் தர்றதில்ல. உண்மைதான். இறைவனை அறிவது அப்படிங்கிறது அகங்காரத்தை முழுமையா அழிப்பதுல தான் இருக்கே தவிர காத்துல நறுமணங்களை வரவழைச்சு தற்பெருமை தேடுறதுல இல்ல. இதனாலதான் இளைஞர் யோகானந்தரோட ஆழமான உள்ளுணர்வு கந்தபாபாவை தன் குருவா ஏத்துக்க திட்டவட்டமா மறுத்துடுது. அவர் எந்த கவர்ச்சிக்கும் பரியாகாம ரொம்ப அமைதியா அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து தன் தேடலை தொடர கிளம்பிடுறாரு. ஆமா, பல ஆண்டுகால தேடலுக்கு பிறகுதான் அவர் தன் உண்மையான குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வரரை சந்திக்கிறாரு. உண்மையான குரு அப்படிங்கிறவரு வித்தைகளை காட்டி வியப்புல ஆழ்த்துபவர் அல்ல, மாறாக தன் மேன்மையான வாழ்வின் உதாரணத்தின் மூலமா ஒரு உண்மையான மனிதனின் தன்மையை உணர்த்துபவர் அப்படிங்கிறதையே இந்த பகுதி நமக்கு சொல்லாம சொல்லுது. ஆக இந்த உரையாடலின் மூலமா நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தொகுத்து பார்க்கலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறது மாயாஜால வித்தைகள் செய்யறதோ அல்லது இயற்கையோட விதிகளை வளைச்சு காத்துல நறுமணங்களை உருவாக்குறதோ கிடையாது. அப்படி செய்யறது மாயை அப்படிங்கிற அந்த ஸ்பிங்ஸ் கிட்ட வலிய போய் சிக்கிறதுக்கு சமம். கண்டிப்பா. உண்மையான தேடல் அப்படிங்கிறது மனிதனோட அகங்காரத்தை உடைச்சு சக மனிதர்கள் மேல கருணை கொண்டு ரொம்ப எளிய வழியில தன்னைத்தானே உணர்ற ஒரு உள்நிலை பயணம். அத நூலாசிரியரை எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்கும்போது நமக்கும் ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. இதையெல்லாம் கேட்கும்போது வாழ்க்கைய நாம எந்த கோணத்துல பாக்குறோம் அப்படிங்கிற சிந்தனை ரொம்ப விரிவடையுது. சரி, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் கடைசியா ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க போறேன். சொல்லுங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தோட அணுக்களை கட்டுப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வரவழைக்கிற ஒரு சூப்பர் பவர் இப்போ உங்க கைகள்ல கிடைச்சிடுச்சுன்னு வச்சுப்போம். நீங்க கேக்குறதெல்லாம் காத்திலிருந்து நேரா உங்க கைகளுக்கு வரும். அந்த சக்தி உங்களை உண்மையான நிலையான அமைதிக்கு கொண்டு செல்லுமா, அல்லது ஒரு நாளும் திருப்தி அடையாத முடிவற்ற ஆசைகளோட வலையில மேலும் மேலும் உங்களை சிக்க வச்சு அழிச்சிடுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. உங்களுக்கு தேவையானது மாயாஜாலமா அல்லது மன அமைதியா? சிந்தியுங்கள்.
அடுத்த தொகுப்புல நாம புலிச்சாமியார் அப்படிங்கிற ஒரு வினோதமான மகானை சந்திக்க போறோம். அவரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுது? ஆன்மீகம் அப்படிங்கிறது வெளித்தோற்றம் அல்ல அப்படின்னு நிரூபிக்கிற அந்த கதைக்காக காத்திருங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்களோட ஆதரவு மிகவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நீங்க நன்கொடை அளிக்க விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற UPI மூலமா வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க. மனப்பூர்வமான நன்றி. இன்னைக்கு மதியம் சமைச்ச அந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சோன்னு தோணுச்சு. ஆனா தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சரியா போயிடுச்சு. நேத்து ராத்திரி பார்த்த அந்த படமும் அது கதை கொஞ்சம் மெதுவா போனாலும் கடைசியில வர்ற அந்த திருப்புமுனை உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்ல.